நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களானந்தபுரம் எஸ் அருணாசையால் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசும். ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு பல விதிகள் இருக்கிறது, பல சூட்சும விதிகள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூட்சும விதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திசானவன் யாராக இருந்தாலும் சரி, அவரின் சாரத்தில் உள்ளவர் என்ன ஆதிபத்தியமோ எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அதற்குரிய பலனை அந்த திசா புத்தி அந்த திசை முழுவதும் பரவலாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ நன்கு மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமான விதி. திசாநாதன் சாரத்தில் எந்த ஒரு கிரகம் உள்ளதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களும் அந்த கிரகத்தின் காரக பலன்களும் அந்த திசை முடியும் வரையிலும் பரவலாக நடந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முக்கிய சம்பவங்களும் அந்த திசை தந்துவிடும், அந்த கிரகம் தந்துவிடும். இது ஒரு அற்புதமான சூட்சும விதி. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பாருங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், சரியாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆஞ்சாதகம். 14/1/1983 12:30 PM. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம், 2ஆம் பாதம், மகர ராசி, லக்னம் மேச லக்கணம். லக்னத்துக்கு 3இல் மிதுனத்தில் ராகு பகவான், துலாத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் குரு, தனுசில் சூரியன் கேது, மகரத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன், கும்பத்தில் செவ்வாய். இது ராசியின் நிலை. நவாம்சத்தை பார்த்தீங்களா, மிதுன லக்கணம், லக்கணத்திலே சுக்கிரன் கேது, துலாத்தில் குரு பகவான், விருச்சகத்தில் செவ்வாய், தனுசில் சூரியன் ராகு, மகரத்தில் சந்திரன் சனி பகவான், கும்பத்தில் புதன். இவர் பிறந்தது நாமக்கல் மாவட்டமே. இவர் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 வருட வாடிக்கையாளர். அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கார். அதாவது இவருக்கு ஆரம்பத்தில் சூரியன் 4 வருஷம் 1 மாதம் 21 இருப்பு, சந்திரசூர் 10 வருஷம் முடிஞ்சிருச்சு, செவ்வாய் 7 வருஷம், 4 14 21க்கு அப்புறம் ராகு திசை ஆரம்பிக்கிறது. அடியேன்னு சொன்ன கருத்து பார்த்தீங்களா, இந்த ராகுசு ஒரு யோகத்தை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், தொழிலில் பெரும் வளர்ச்சியை கொடுக்கும், சொத்துக்கள் சேரும். அவ்வளோதான். 4 பாயிண்ட் தான், 4 முக்கியமான பாயிண்ட். ஒரு ஆண்மகனுக்கு தொழிலும் மனைவியும் மிக முக்கியமான அம்சங்கள். 2ம் பலமாக அமைந்து விட்டால் மற்ற எனது சிறப்பாக அமைஞ்சிடும். இவருக்கு அதான் சொன்னார், ராகு திசை திருமணத்தை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், பெரும் செல்வத்தை கொடுக்கும். இவருக்கு ராகு திசையில் 21 ராகு பத்தி முடிஞ்சு குரு பத்தி முடிஞ்சு சனி பத்தி வந்தோன்னு கல்யாணம். ராகு திசையில் சனி பத்தி வந்தோன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. தப்பில்லை. இன்றைக்கி செல்வம் கோடீஸ்வரன், பல கோடிகள் கல்வியாக இருக்கிறாரு தொழில் அமைச்சதுக்கப்புறம். இது எப்படி இந்த கருத்தை சொன்ன கேட்டிங்களா, அதாவது திருமணம்,
தொழில், செல்வாக்கு, குழந்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு எப்படியான ஒரே ஒரு ராகதேசிலே இவருக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ராகதேசிலேயே அனைத்தும் கொடுத்துருச்சு. பாருங்கள், ஒரு பாடல் பாருங்கள். அதாவது சாதக அலங்காரங்கிற அற்புதமான நூலில் ஒரு பாடல். எடுத்த 10ஆம் அதி 7 இறை கடுத்த மித்தர் ராகி பலமுடன் கொடுத்த உத்தமர் வீட்டில் சூழ்ந்திட படைத்த பாறையினால் வரும் பாக்கியம் அப்படின்னு பாடல். 4 பாட்டு தான், அற்புதமான பாடல். எடுத்த 10ஆம் அதி 7 இறை கடுத்த மித்தர் ராகி பலமுடன் கொடுத்த உத்தமர் வீட்டில் சூழ்ந்திட படைத்த பாறையினால் வரும் பாக்கியம். அலங்காரத்தில் 810வது பாடலில் வருது பாருங்கள். இதெல்லாம் அடிக்கடி மேற்கொள் காட்டக்கூடிய பாடல் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் ஜெயிப்பான், தொழில் மூலம் ஜெயிப்பான், மனைவி வந்ததுக்கப்புறம் ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்களா? இந்த விதிகள்லாம் அற்புதமான விதிகள். அதாவது நம்மளோட வீடியோவில் வரக்கூடிய விஷயங்களை வந்து நோட் பண்ணக்கூடிய ஜோதிடர் இருந்தீங்களா, மாணவர்கள் இருந்தீங்கன்னா இதை அவசியம் நோட் பண்ணிடுங்க. இது முக்கியமான கருத்து. சரி, பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்படியே பாருங்கள், லக்கணத்துக்கு பாருங்கள். எடுத்த 10ஆம் அதின்னு சொன்னால் லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி. 7 இறை லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி. இந்த இருவரும் நண்பராக இருந்து ஒரே இடத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, அல்ல தனித்திட்டிலிருந்து ஒரு பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது பரிவர்த்தனைப்பட்டாலும் சரி, அது ஒரு யோகமான ஜாதகம். இந்த பாடலை 4ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 2 பேரும் இணைஞ்சிருக்கணும். ஒரு விதி இணைந்திருக்கணும், கெடாமல் இருக்கணும். ஒன்றாச்சுங்களா? 2வது பார்த்தீங்கன்னா 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிருக்கலாம். 2 பேரும் பரிவர்த்தனை ஆனாலும் ஒரே பலன் தான், அது முழு பலன் தரும். 2ஆச்சா? 3வது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு பார்த்துக்கிறது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி மறையாமல் இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி ஒருவருக்கு ஒரு மறையாமல் இருக்கணும். 3ஆச்சுங்களா? அதே மாதிரி 2 பேர்த்தோட சாரம் இருக்குது பார்த்தீங்களா? 10ஆம் அதிபதியோட சாரதிபதியும் 10ஆம் அதிபதியோட சாரமும் லக்னாதி 7ஆம் அதிபதியோட சாரத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தாலும் பலனும். இப்போ சார பரிவர்த்தனை சொல்லலாம். சார பரிவர்த்தனை இருந்தாலும் வேலை செய்யும். அப்போ இந்த பாடலை 4ஆக பிரிச்சுக்கலாம். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்க்கை, 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி லக்கணத்துக்கும் தனக்கும் மறையாமல் பார்த்துக்கொள்வது, 2வது 7 10 கூடியவர் சாரபத்தினி பெறுவது. இந்த 4 அமைப்பு இருந்துவிட்டால் திருமணத்துக்கு பிறகு அந்த ஜாதனுக்கு செல்வாக்கு நிச்சயம். இதில் இன்னொரு சூட்சம் கேட்டிங்களா? இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் லக்கணாதிபதிக்கு மறையாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்களேன், செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், லக்கணாதிபதி கும்பத்தில் இருக்கார், அவருக்கு 10ஆம் அதிபதி மறையலை, சனி பகவான் மறையலை, 9 இருக்கார். அதே மாதிரி 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 7ஆம் சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க? சுக்கிரன், அவருக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய் கிடலை. ஆக மொத்தம் 7 10 பலமாக இருந்து லக்னாதிபதி தொடர்பு இருந்தாலும் லக்னாதிபதி இருவருக்கு மறையாமல் இருந்தாலும் போதுமான. இதை லக்னா இருவருக்கு மறையாமல் இருக்கணும். இப்போ சுக்கிரனுக்கு செவ்வாய் மறையலை, 10ஆம் அதிபதிக்கு லக்னாதிபதி மறையலை, 2 தான் இருக்கார். அதே மாதிரி 7ஆம் அதிபதிக்கு லக்னாதிபதி மறையலை ஒன்றும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதிக்கு லக்னாதிபதி மறையலை. சேர்ந்தால் சிறப்பு, அதாவது மறையாமல் இருந்தால் சிறப்பு, சேர்ந்தால் வெகு சிறப்பு, ஒன்றும் குற்றம் கிடையாது. அது இவருக்கு பாருங்கள், முதல்ல பாட சொல்லிவிட்டு அப்படியே கிரகம் அமைஞ்சிருக்குது, இன்றைக்கி சிறப்பாக இருக்கார். முதல் பாயிண்ட் பார்த்தீங்களா, யாருக்கு அந்த துணைவிதி பாருங்கள், 7ஆம் அதிபதி 10இல் இருந்தால் திருமணத்துக்கு பின் தொழிலோ உத்தியோகமோ மேன்மை வரும், அதன் மூலம் அதிகபட்ச வெற்றியை அவர் அடைவார். முதல் பாயிண்ட் பாருங்கள், 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இருக்கணும், 10 இருக்கார் பாருங்கள், 10 இருக்கார், 10ஆம் அதிபதி 7 இருக்கார், 2 பரிவர்த்தனை ஆச்சுங்களா. அடுத்தபடியாக இப்போ இந்த 7 10 பரிவர்த்தனை ஆச்சு, ரைட்டு. திருமணத்துக்கு அப்புறம் தொழில்னு சொன்னோம். ஏன் செல்வத்தை சொல்ல கேட்டிங்களா, ஒரு ஜாதத்தில் 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பலம் பெற்று அவருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி தொடர்பு வந்துட்டால் கண்டிப்பாக சொத்துக்கள் சேரும். இவர் பாருங்களேன், மேச லக்கணம் 4ஆம் அதிபதி யார்? சந்திரன், அவர் 10ல் உட்காந்துட்டார். அப்போ ஜாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 7 10 4 இது மாதிரி அதிபதிகள் கெடாமல் இருந்தாலே அவருக்கு நல்ல மனைவி அமையும், நல்ல தொழில் அமையும், நல்ல சொத்துக்கள் அமையும். இதில் மாற்றுக்கருத்தில்லை. அடுத்த பார்த்தீங்களா, இப்போ இந்த 7ஆம் அதிபதி 10ல் வந்துட்டு போதும், 10ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும். சிலருக்கு பார்த்தா சிலர் கேள்வி கேட்பாங்க, ஐயா எனக்கு 7ஆம் அதிபதி 10 இருக்கார், தொழில் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 7ஆம் அதிபதி 10 இருந்தாலும் 10ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும்.
10ஆம் பலம் இழந்து 7ஆம் 10ல் இருந்தால் தொழில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜெயிக்க முடியாது. 10ஆம் கெடாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த 7 10க்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இருந்தால் ஜெயிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்களா, இது ஒரு அருமையாக சொல்லிட்டோம். இன்னொன்று பாருங்கள், அப்படின்னு நான் அடிக்கடி சொல்ல ஒரு பாயிண்ட், லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்ந்தே பலன் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அருமையான கோட்பாடு. எனது மாணவர்கள் கடைபிடிக்கிறாங்க. இவருக்கு மகர ராசி பாருங்கள், மகர ராசிக்கு 7ஆம் அதிபதி யார்? சந்திரன். மகர ராசிக்கு 10ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். மகர லக்கணத்துக்கு ராசிக்கு அதிபதி யார்? சனி பகவான். அப்போ ஜாதத்தில் லக்கணாதி ராசி அதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதி 3 பேருமே பலம் பெற்றாங்க. அப்போ லக்கணம் அடிக்கடி சொல்லுவாங்க, விதி வலிமையாக இருந்தால் விதிவழி தான் மதி செல்லும்னு அடிக்கடி சொல்லுவோம். இவருக்கு விதிப்படி கிரகம் அமைஞ்சிருக்குது, மதிப்படி கிரகம் அமைஞ்சிருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு ஜாதருக்கு 2 பலம் கிடைச்சதுனால மிகப்பெரிய பலம். இவருக்கு 10ஆம் சனிவாரம் வந்து 7 இருக்கிறனால பார்த்தீங்களா, இவருக்கு ஆளடிமை அதிகம். 1, சமூகத்தினால ஒரு செல்வாக்கு இருக்குது. 2, இயந்திரங்களால் வருமானம். இவர் கனரக வாகனம் வச்சுருக்காரு, கிட்டத்தட்ட 7 வாகனம் வச்சுருக்காரு, கனரக வாகனம் வச்சுருக்காரு. படிப்பே 1 வேலைக்கு போனவர், திருமணத்துக்கப்புறம் படிப்படியாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் 5 முடிஞ்சு இப்போ 6 வாங்கி 7வது சேர போகிறார். ஆனால் வயசு 40 வயசு ஆகுது, நல்ல வளர்ச்சி. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கியாச்சு, 2 குழந்தை பிறந்தாச்சு. ஆனால் இது என்ன ஒரே மைனஸ் இப்போ சமயத்தில் கேட்டிங்களா, இப்போ குரு திசை நடந்துகிட்டு இருக்குது. அடியன்னு சொல்கிறது ஆரம்ப சொன்ன ஒரு வாசகம் கேட்டிங்களா, குரு பகவான் வந்து இவருக்கு வந்து 8ல் மறைஞ்சிருக்கிறனால உங்களுடைய பூர்வீக ஊரை விட்டு சில மைல் தள்ளி இருந்தீங்களா உங்களுக்கு செல்வாக்கு கூடும் சொல்லியிருந்த ஆரம்ப காலகட்டத்தில். அதே மாதிரி இடம் மாறினாங்க, செல்வாக்கு கூடிச்சு, சிறப்பு. உள்ளூர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது காரணம் பாக்கியாதிபதி மறைந்தால் உள்ளூரில் வசிக்கக்கூடாதுன்னு ஒரு பொருள் இருக்குது, அது மாதிரி வெளியிருந்தாங்க. ஆனால் பாக்கியாதிசை வரும்போது தந்தை குற்ற வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ குரு திசையில் சமீபத்தில் அப்போ சமீபத்தில் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இறந்துட்டார் இவங்க அப்பா. அதுக்கு ஒரு வாரம் சொன்ன பாருங்கள், லக்கணத்துக்கு 9ல் சூரியன் கேதிருந்து அவரை சனி பகவான் பார்த்து விட்டால், அப்போது 9ஆம் அதிபதி வலுத்திருந்தால் தந்தைக்கு ஆபத்தில்லை, 9ஆம் அதிபதி கெட்டால் தந்தைக்கு ஆபத்து உண்டு. அது மொத்தம் ஒரு குருதிசை வரும்போது குரு புத்தியில் ஒரு வைத்தியம் ஏற்படும், குணப்படுத்தலாம். ஆனால் சனி புத்தியில் காப்பாற்ற முடியும்னு சொல்லணும். அதே மாதிரி அப்போ சமயத்தில் ஒரு வருஷம் ஆச்சு இறந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விதியும் கவனிக்கணும். வெறும் ப்ளஸ் மட்டும் இருக்காது, மைனஸும் உண்டு. இப்போ குரு இறந்துட்டு இருக்கல்லவா, சனி புத்தி நடக்குது அல்லவா, அதுக்குரிய பலன் காட்டும் அல்லவா. குரு யார்? லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி. எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அவர் யார் சாதத்தில் இருக்கார்? சனிபவன் சாதத்தில் இருக்கார். அப்போ ஜாதகத்தில் வந்து 9ல் பாவர் இருந்து 9ஆம் இடத்தை பாவர் பார்த்து 9ஆம் கெட்டு 9ஆம் இடத்தை யார் பார்க்கலைன்னா என்ன ஆகும்? தந்தைக்கு ஆபத்தை கொடுக்கும். அவருக்கு வயசாகிடுச்சு, 68 69 ஆகுது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு ஆபத்து கொடுத்தாச்சு. ஆக மொத்தம் ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்களா, 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு தொழில் அமைய அப்படிங்கிறது பொதுவான விதி தான். மற்ற துணை விதிகள் பொருத்தி இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் தொழில் சிறந்து வரங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். அடுத்து அந்த பாடல் அருமையாக சொல்ல பாருங்கள். மீன் அந்த பாடல் நினைவுபடுத்துகிறோம். எடுத்த 10ஆம் அதிபதி 7 கடுத்த மித்தராகி பலமுடன் கொடுத்த உத்தம வீட்டில் சூழ்ந்திட படைத்த பாரினால் வரும் பாக்கியம். இது அற்புதமான பாடல். ஒரு ஆண்மகன் ஜெயிக்கணும்னா திருமணத்துக்கு ஜெயிக்கணும், இந்த பாடல் மாதிரி இருந்தால் ஜெயிச்சிடலாம் என்று கூறி அடியின் அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.